அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். தமிழ்ச்சங்க பாடல்களிலிருந்து தொடங்கி நீரின் முக்கியத்துவத்தை பல்வேறு காலங்களிலும் வாழ்ந்த புலவர்களும் அறிஞர் பெருமக்களும் வலியுறுத்தி வந்திருக்கின்றார்கள். நீரின்றி அமையா உலகம் என்பது மிகவும் பிரபலமாக அறியப்படும் கூற்றுதான். அதனால்தான் வள்ளுவத்தேவநாயனாரும் கடவுளை வாழ்த்தத் தொடங்கி அதன் தொடர்ச்சியாக வான்சிறப்பு என்று தலைப்பிட்டு வானத்திலிருந்து பெறக்கூடிய மழையின் சிறப்பையே வணங்கி துதிக்கும் விதமாக 10 குறட்பாக்களால் கொண்டாடியிருக்கிறார். மனிதர்களுக்கு இன்றியமையாத அத்தியாவசிய தேவைகள் என்று ஒரு பட்டியலிட்டால் நாம் பெரும்பாலும் அதிலே உண்ண உணவு, உடுத்த உடை, உறையுள் தங்குவதற்கான இடம் என்று இந்த 3ஐத்தான் கூறுவோம். ஆனால் ஒரு கற்பனைக்காக பெரியதோர் அளவிலே விருந்து படைக்கப்பட்டு அந்த விருந்திலே பல்சுவை பட்சணங்களும் படைக்கப்பட்ட நிலையிலும் பருகுவதற்கு தண்ணீர் மட்டும் இல்லாமல் அத்தனை பொருட்களையும் நீங்கள், அத்தனை உணவு பதார்த்தங்களையும் நீங்கள் உண்டு மகிழலாம் என்று சொன்னால் அது நமக்கு பெரியதொரு சங்கடத்தை ஏற்படுத்தும். என்னதான் சுவைக்கும் ருச்சிக்கும் நாம் அடிமைப்பட்டு போனாலும் அந்த சுவையும் ருசியும் நாக்கிலே தங்குவதற்கும் உண்ட உணவு செரிப்பதற்கும் அதிலிருந்து பெறப்படும் சக்தி உடலெங்கும் செலுத்துவதற்கும் உணவோடு சேர்த்து தண்ணீரும் அவசியமாக தேவைப்படுகிறது. அதனால்தான் அந்த காலத்திலேயே நகர வடிவமைப்பு அல்லது ஒரு சிறிய பகுதி வாழ்விடமாக வடிவமைக்கப்பட வேண்டுமென்றாலும் முன்னம் அந்த இடத்திற்கு அருகே குடிநீருக்கான வசதி உள்ளதா, அதுவும் அந்த குடிநீருக்கான வசதி ஆண்டு முழுவதும் இருக்கக்கூடியதாய் ஒரு நதியாகவோ பெரிய அளவிலான ஏரி குளமாக இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். அதன் பின்தான் அந்த இடத்திலே வீட்டிற்கு தேவையான வசதிகள் ஏனைய விஷயங்களெல்லாம் விவாதிக்கப்படும். அப்படி மனித வாழ்க்கையின் இன்றியமையாத ஒரு பொருளாக, வாழ்க்கைக்கு அத்தியாவசிய பொருள்களுக்குள்ளே தலையாயதாயிருப்பது தண்ணீர். உணவு கூட இல்லாமல் சில நாட்கள் இருந்து விடலாம். ஆனால் தண்ணீர் இல்லாமல் இருப்பது எத்தனை பெரிய கடுமையான காரியம் என்பதை அறிந்து கொள்ளலாம். புராண இதிகாசங்களில் கூட தண்ணீர் கிடைக்காமல் இருப்பதை ஒருவித சாபமாகத்தான் வர்ணித்திருக்கிறார்கள். இப்படி அத்தியாவசிய பொருள்களிலே தலையாயதாயிருக்கும் தண்ணீர் மனிதர்கள் அத்தனை பேருக்கும், இன்னும் சொல்லப்போனால் எல்லா உயிரினங்களுக்குமே அத்தியாவசிய தேவை. செடி கொடிகளிலிருந்து ஆரம்பித்து சிறிய அளவிலான விலங்கினங்கள், பறவை இனங்களிலிருந்து காட்டு விலங்குகள் வரையிலும் கூட தண்ணீர் பற்றாக்குறை என்ற ஒன்று வந்துவிட்டால் அவைகளினுடைய வாழ்விடத்தை விட்டு நீக்கி அவை தண்ணீரை தேடி வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்து விடும். சிந்து சமவெளி நாகரீகம் கூட அந்த பகுதியிலே ஓடிக்கொண்டிருந்த சிந்து நதி, சரஸ்வதி நதி ஆகிய நதிகளெல்லாம் மாற்றுப்பாதையிலே சென்றதாலே அந்த நாகரீகங்கள் கூட அங்கிருந்து புலம்பெயர்ந்து பாரத தேசத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் அவர்கள் சென்றார்கள் என்று கூட ஒரு வரலாற்று நம்பிக்கை மக்களிடையே இருக்க பார்க்கிறோம். இந்த அளவில் மக்கள் தாங்கள் வாழ்வதற்கு தேர்ந்தெடுக்கும் இடத்திலிருந்து தொடங்கி ஒவ்வொரு நாளும் அவர்கள் ஆற்றக்கூடிய எல்லா பணிகளிலும் தண்ணீருக்கொரு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. இதே காரணத்திற்காகத்தான் பாரத தேசத்தின் தொன்மையான வைதீக சமயமும் கூட தண்ணீரை இறைவனுடைய அருள் வடிவமாகவும் அம்பிகையாகவும் பாவித்து நல்ல தண்ணீர் வரக்கூடிய நதிகளையெல்லாம் நாம் பெண் தெய்வங்களாக்கி வழிபடக்கூடிய அமைப்பிலே கொண்டிருக்கிறோம். நதிக்கரை நாகரீகங்கள் என்றுதான் வரலாற்றின் முதல் பக்கங்களே பேசத் தொடங்கும். ஒரு பண்பாடு நாகரீகமுடைய பண்பாடாக மலர வேண்டுமென்றால் அதற்கு நதிக்கரைகள்தான் சரியான இடமாக அறியப்பட்டது. இத்தனை சிறப்பு வாய்ந்த தண்ணீரை நாம் மிகவும் பாதுகாப்போடே தான் செலவு செய்ய வேண்டும். அதிலும் மாறி வரக்கூடிய காலச்சூழல், உலகிலே அதிகப்படியான ஜனத்தொகை பெருக்கம், மக்களுடைய அடர்த்தி, ஒவ்வொரு நகரத்திலும் வாழக்கூடிய மக்களின் அடர்த்தி ஆகியவை வளர்ந்து வரக்கூடிய காலச்சூழலிலே தண்ணீருக்கான தேவை அதிகரித்து கொண்டுதான் வருகிறது. இந்த சூழலில் இயற்கை நமக்கு கொடுத்து வைத்திருக்கக்கூடிய வளங்களில் சிலது ஒரு முறை செலவு செய்து விட்டால் அதை மீட்டுருவாக்கம் செய்ய முடியாத தன்மையோடு இருக்கின்றது. அதனால் பருவநிலை மாற்றத்தால் மழைகள் ஒருவேளை தப்பி போய்விட்டாலும் தண்ணீருக்கான தேவை அதிகரித்து அதன் இல்லாமையாலே நாம் அடையக்கூடிய துன்ப நிலையும் அதிகரிக்கும். இத்தனை இக்கட்டான சூழ்நிலையில் தத்தம் அளவிலே மக்கள் தம்முடைய பங்களிப்பாலே தண்ணீரை மிகவும் பார்த்து கணக்கிட்டு செலவு செய்து
அதிலே வரக்கூடிய எஞ்சிய பகுதிகளை மறுசுழற்சி செய்யக்கூடியதாய் இருக்கக்கூடிய தண்ணீரை மீண்டும் சுழற்சியின் மூலமாக சுத்திகரிப்பு செய்து அதை தொடர்ந்து பயன்படுத்துவதற்கான வழிமுறைகளையும் கண்டறிந்து வருகிறோம். இந்த நிலையில் உலக நாடுகள் பலதும் ஒருங்கிணைந்து செயலாற்றக்கூடிய ஐநா சபை, உலக நாடுகளின் ஐக்கிய சபையார் ஒவ்வொரு ஆண்டும் அவர்களுடைய பொது அவையிலே உலகின் தேவைகள் குறித்தும் அடுத்தடுத்த ஆண்டுகளிலே உலகில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் குறித்தும் பல்வேறு விசாரங்கள் செய்து வருகிறார்கள். அதிலே 1990களின் தொடக்கத்தில் பிரேசில் நாட்டில் ரியோ டி ஜெனீரோ நகரிலே கூடிய பொது அவையிலே தண்ணீர் குறித்த, அதிலும் எல்லா தரப்பு மக்களுக்கும் எல்லா நாட்டு மக்களுக்கும் போதிய அளவில் எந்தவிதமான கலப்படமும் அடையாத சுத்தமான தண்ணீர் குறித்து பெரிய அளவிலே விவாதங்கள் நடந்தன. நாட்டில் தொழில் முன்னேற்றத்தின் ஒரு பக்க விளைவாக நதிக்கரைகளிலே ஏற்படுத்தப்படும் தொழிற்சாலைகள் அதன் கழிவுகளை எளிமையான முறையிலே நதியிலேயே திறந்து விட்டு விடுகிறார்கள். இதன் மூலம் அத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக மிகவும் சுத்தமான நிலையிலே ஓடிக்கொண்டிருந்த அந்த தண்ணீர் ஆற்று நீர் கலப்படமாகி போய் அது பருகுவதற்கான நீர் என்ற நிலையிலிருந்து தன் தன்மை இழந்து போய் விடுகிறது. இதுபோன்ற இக்கட்டான சூழ்நிலைகளிலே மக்கள் அதுவரை பயன்படுத்தி வந்த நீரினுடைய தன்மை மாறுபட்டு போனால், மாசடைந்து போனால் அதன் பகுதிகளிலே வாழ்ந்தவர்கள் அடுத்து என்ன செய்வது என்றொரு கேள்வி எழுகிறது. இதனால் மக்கள் அங்கிருந்து புலம்பெயர்ந்து வேறு பகுதிகளுக்கு செல்கிறார்கள். இதன் மூலம் அதற்கு முன்பாகவே இருந்த பகுதியிலே மக்கள் ஜனத்தொகை பெருக்கெடுக்கிறது. அதுவரையில் அவர்களுக்கு பயன்பாட்டில் இருந்த தண்ணீரின் தேவை கணக்கு அதிகரிக்கிறது. இது தொடர் சங்கிலியாக அடுத்தடுத்த காட்சிகளாக வளர்ந்து கொண்டு போய் முடிவிலே பெரிய அளவில் நாட்டு அளவிலேயே ஒரு பெரிய பிரச்சனையாக பேசப்படும் அளவிற்கு உயர்கிறது. அதனால்தான் தண்ணீர் பற்றாக்குறை குறித்தும் போதிய அளவிலே எல்லா தரப்பு மக்களுக்கும் தண்ணீர் கிடைப்பதற்கான உரிமையை நிலைநிறுத்துவதற்காக வேண்டியும் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதத்திலே இந்த தண்ணீர் குறித்து, குடிதண்ணீர் குறித்து ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கு உலக தண்ணீர் தினமாக, நீர் தினமாக அறிவித்து அதை கொண்டாடியும் வருகிறோம். 1992 மற்றும் 93ஆம் ஆண்டு நடந்த ஐக்கிய நாடுகளின் அவையிலே இது பற்றிய பேச்சுக்கள் எல்லாம் மிகப்பெரிய அளவில் நடக்க, இதை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கு விழிப்புணர்ச்சிற்கான வடிகாலாய் அதற்காக வேண்டி ஒரு நாளை நிர்ணயம் செய்து அந்த நாளிலே மக்களிடம் இது குறித்து பேசுவதற்கும் அவர்களிடம் இதை பற்றிய தலைப்புகளை அவர்கள் சிந்திக்கும்படியாக்கவும் இதற்கென்றே தனித்தனியே அந்தந்த நாடுகளின் அரசாங்கம் முயற்சி செய்து வருகிறது. விழிப்புணர்ச்சி என்று சொன்னால் அது தனிமனிதனுடைய விழிப்புணர்ச்சியிலிருந்து தொடங்குகிறது. ஒரு நாள் பொழுதில் நாம் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரின் கொள்ளளவு கணக்கிடப்பட்டு எங்கெங்கெல்லாம் அதை நாம் குறைத்து கொள்ளலாம் என்பதை குறித்து பேசப்படுகிறது. உதாரணத்திற்கு, பெரிய அளவிலே நாம் தோட்டங்கள் எல்லாம் வைத்திருந்தால் அவைகளுக்கு ஒவ்வொரு நாளும் சேர்க்கப்படும் தண்ணீரின் அளவு அதிகமாகவே இருக்கிறது. ஆயினும் அதையும் நாம் குறைத்து கொள்ள முடியாது. செடிகொடிகளும் அந்த மரங்களெல்லாம் தான் நமக்கு அடுத்த நிலையில் வாழ்வாதாரம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவைகளுக்கு சேர்க்கப்படும் தண்ணீரை நாம் பல் துலக்க பயன்படுத்திய தண்ணீரிலிருந்தும் குளித்து முடித்து சேகரித்த அந்த தண்ணீரையும் கூட செடிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கும் விதமாக வாய்க்கால்கள், வடிகால்கள் அமைத்து விட்டால் தோட்டத்திற்கு இந்த தண்ணீர் அதே அளவில் நேரடியாக சென்றால் செடிகளுக்கான தண்ணீராகவும் அது இருக்கும். அதை கடந்து நாம் பயன்படுத்திய அந்த கழிவு நீரும் கூட ஏதோ ஒரு விதத்திலே பயன்பாட்டிற்கு மறுசுழற்சி செய்யப்பட்டதாக அமைந்துவிடும். இதுபோல் ஒவ்வொரு நிலையிலும் எங்கெங்கெல்லாம் நாம் தண்ணீரை மிச்சம் செய்யலாமோ, எங்கெல்லாம் நாம் தண்ணீரை மறுசுழற்சிக்கு ஆட்படுத்தலாமோ அங்கெல்லாம் அது குறித்து விவரங்களை மக்களிடையே கொண்டு சேர்ப்பதற்கு இந்த நாள் பயன்படுகிறது. சிறுவர்களிடமும் பள்ளி கல்லூரி மாணவர்களிடமும் இது குறித்து பேச்சு போட்டி, ஓவியப் போட்டி முதலியவைகள் மூலமாக அவர்களிடத்தேயும் கூட அடுத்தடுத்த தலைமுறையினரிடத்தேயும் கூட தண்ணீர் பற்றாக்குறையின் ஆபத்து குறித்தும் அதை உலகம் வெகு சீக்கிரத்தில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை குறித்த கணக்குகளையும் கொடுத்து அதற்கு அவர்களையும் நாம் தயார் செய்து வருகிறோம். தண்ணீர் என்பது இறைவனுடைய அருட்கொடையாக பார்க்கப்படுகிறது. நம் பேரில் கொண்ட கருணையாலே இறைவன் மழையாக பொழிகிறான். அந்த மழை அந்தந்த அளவிலே தேக்கப்பட்டு தேக்கிய தண்ணீர் ஆறாகவும் குளங்களாகவும் பெரிய அளவிலே ஏரிகளாகவும் வளப்பெடுத்து வருகின்றன.
அப்படி வளம் கொழிக்கக்கூடிய நதிகளை பாதுகாத்தால் அன்றி நமக்கு தண்ணீரினுடைய தேவை அதிகரித்து கொண்டே போய் அது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைத்து கொண்டும் தான் போகும். அதனால் ஒவ்வொருவரும் அவரவர் இல்லத்திலிருந்து தொடங்கி தண்ணீரை நாம் எந்த அளவில் சிக்கனமாக பயன்படுத்த முடியும், எந்த அளவிலே நமக்கு சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் மறுசுழற்சிக்கு ஆட்படுத்தப்பட்டு அதை அடுத்த அளவிலான செயல்பாடுகளுக்கு கொண்டு பயன்படுத்த முடியும் என்றெல்லாம் சிந்திக்கிறோம். பெரிய அளவிலே தொழிற்சாலைகளில் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய பயன்பாட்டிற்கு பல ஆயிரம் லிட்டர் தண்ணீர் தேவைப்படுவதை நாம் மறுக்க முடியாது. அதற்காக வேண்டி பயன்படுத்தப்படும் தண்ணீரை மறுபடியும் மறுசுழற்சிக்கு ஆட்படுத்தி எந்த அளவிலே அவற்றை நாம் சுத்திகரிப்பு செய்து மறுபடியும் வேறொரு பணிக்கு பயன்படுத்தலாமோ அப்படி ஒரு பணியிலே அந்த தண்ணீரை நாம் மறுசுழற்சிக்கு ஆட்படுத்தினால் பெரிய அளவிலே மாற்றங்களை மிக எளிதாக நாம் கண்டடைந்து விடலாம். இந்தியா போன்று பல நதிகள் ஓடி வளம் கொழிக்கும் நாடுகளிலே சமீபத்தில் கூட நாம் தண்ணீர் பிரச்சனையாலே பட்ட அவஸ்தையை நினைத்து கொள்ளலாம். இந்திய திருநாட்டிற்கே இந்த நிலை என்றால் மிகவும் வெப்பமாக இருக்கக்கூடிய பாலைவனமான நாடுகளிலே இந்த பிரச்சனை எத்தனை தூரத்திற்கு மக்களுடைய அடிப்படை தேவையிலேயே அவர்களுடைய அடிப்படை அத்தியாவசிய தேவையிலேயே கை வைக்கிறது என்பதை பார்த்து உணர்ந்து கொள்ளலாம். அதனால்தான் ஐக்கிய நாடுகளின் கூட்டமைப்பு இந்த தண்ணீர் பிரச்சனையை உலகளாவிய அளவில் ஒரு பெரும் பிரச்சனையாக சந்திக்க நேரிடும் என்று எதிர்பார்ப்போடு 1990களிலே ஒவ்வொரு ஆண்டும் இது குறித்து ஒரு கருப்பொருளை முன்னிறுத்தி அதை பற்றிய விவாதங்கள், அது எழுப்பக்கூடிய கேள்விகள், அந்த கேள்விகளுக்கான விடை கண்டடைதல் என்று அந்த நாளை அனுஷ்டித்து வருகிறார்கள். இப்படி கொண்டாடப்படும் நாட்களின் மூலமாக அந்த அத்தியாவசிய தேவையாய் விளங்கும் தண்ணீரை குறித்தும் அதன் மகத்துவம் குறித்தும் அது இன்றியமையாத தன்மையை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள ஏதுவாக அமைகிறது. தண்ணீரை அத்தனை சமயங்களுமே இறைவனுடைய அருள் வடிவமாக பார்க்கிறது. அத்தனை சிறப்புடைய அத்தியாவசிய தேவையான தண்ணீரின் பெருமைகளையும் அது இல்லாமல் போனால் வாழ்க்கையில் நாம் அடையக்கூடிய துன்பங்களையும் சிந்தித்து அந்த தண்ணீரை போற்றி பாதுகாப்போம். எச்சரிக்கையோடு அதை நாம் செலவு செய்வோம். நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.